வணக்கம் நண்பர்களே. விஜய் விரிக்கிற வலையில காங்கிரஸ், தேமுதிக அல்லது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் சிக்குமா? இல்ல இந்த கட்சிகள் விரிக்கிற வலையில விஜய் சிக்குவாரா? அதை பத்தி தான் பேச போறோம். விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் அப்படின்னு சொன்னார். ஆட்சி அமைக்கும் போது மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னார். இப்படியும் சொல்லுவாங்களா தமிழ்நாட்டுல அப்படின்னு எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. எப்படி விஜய்க்கு எவ்வளவு பெரிய மனது வந்தது? இன்னும் ஆட்சிக்கே வரவில்லை, ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஆகிற போது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பாராமே அப்படின்னு எல்லாரும் பெரிய அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இதே பேச்சதான் இருந்துச்சு. விஜய்க்கு ரொம்ப அழகான நுணுக்கம் தெரிஞ்சிருக்குங்க, மற்ற கட்சிகளை எப்படி தூண்டில் போட்டு எடுக்க தெரிஞ்சிருக்குங்க அப்படின்னு பேசினாங்க. இன்னொரு சாரர் என்ன பேசுனாங்க அப்படின்னா, முக்கியமாக ஐயா விஜய் இன்னும் தேர்தலே நிக்கல, எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியல, உண்மையிலே ஜெயிப்பாரான்னு தெரியல, இந்த சமயத்துல கூட்டணி ஆட்சிக்கு தயாரு, ஆட்சியில பங்குன்னு சொல்றது அவருடைய பலவீனத்தை காட்டுது, இப்போவே தெரியல அவர் பலவீனமா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா அப்படி பெட்டத்துக்கு போட்டாங்க. உண்மையில் என்னன்னா, அந்த மாதிரி விஜய் பேசுனது மற்ற கட்சிகள் கிட்ட ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. பல கட்சிகள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் பேசுகிற போது பல இடங்கள்ல ஆட்சியில பங்கு வேணும், என்ன ஆட்சியில பங்கு கேட்கிறாரா தொல் திருமாவளவன் அப்படின்னா பெரிய சர்ச்சையாச்சு. ஐயா எங்க கொள்கையே அதுதான், ஆனா என்னன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால அதை நாங்க நிர்பந்தம் செய்யறது இல்ல, மற்றபடி எங்க கட்சி ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு நினைக்குது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு. இப்படி நினைக்கும் போது அவர் அப்படியே கூட்டணி மாறிடுவாரோ, விஜய் பக்கம் போயிருவாரோ அப்படின்லாம் பெரிய அளவுக்கான பேச்சு இருக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி செஞ்சிருவாரா, இல்ல கடைசி நிமிஷத்துல போயிருவாரா, இப்படி எல்லாம் இருந்த போது இல்ல திமுக அணியில தான் இருப்போம் அப்படின்னு பல முறை உறுதியை சொல்லிட்டார். இருந்தாலும் அவர் கட்சியில இருந்த ஆதவ அர்ஜுனா விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. போயிட்டு சில நாட்கள் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு, வாழ்த்து வாங்கினாரு. இதெல்லாம் எதுக்கு? ஒருவேளை அங்கே அவர் தன்னுடைய தூதரா இருக்காரோ அப்படிலாம் பல பேச்சுக்கள் இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் நிறைய ஆசை இருக்குங்க, நிறைய ஆசை இருக்கு. கடந்த முறை திமுக கொடுக்கிற அளவுக்கான இடங்கள் எல்லாம் வாங்கக்கூடாதாங்க, 25-30 சீட்டுக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம 45-60 வாங்கணுங்க இப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஏன்னா 2004-2009 மத்தியில காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருந்தபோது திமுக ஆட்சியில பங்கு வகித்து எவ்வளவு வெயிட்டான பதவியெல்லாம் வாங்கிட்டாங்க. நாங்க மட்டும் 2006 விட்டு கொடுத்தோமே திமுகவுக்கு, திரு கருணாநிதிக்கு, அவர் மைனாரிட்டி அரசு தான் நடத்தினாரு, இனிமேல் அது கூடாது, ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்னு குரல்கள் எல்லாம் உரத்து கேட்குது. அப்படின்னா நிறைய இடங்கள் வேணும், இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல தான் வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ராகுல் காந்தி பீகார்ல பேரணி போறாரு. அதுல தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கலந்துக்கிறாரு. அந்த பேரணியில விஜயும் கலந்துக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற சில காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அங்க போனார்னா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும். முக்கியமாக கேரளால காங்கிரஸுக்கு விஜய் ஆதரவு கொடுத்தாருன்னா ஆட்சி உறுதி அப்படின்னு கேரள காங்கிரஸ் நினைக்குது. ஏன்னா அங்கே விஜய்க்கு கிட்டத்தட்ட 2% வாக்கு இருக்கு, ஒரு ஃபாலோவிங் இருக்கு, ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா காங்கிரஸ் வந்துடும். ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வாக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடும். விஜய் வந்தாருன்னா ஆதரவு கொடுத்தாருன்னா போதும், அங்க மட்டும் ஆதரவு கொடுத்துட்டு இங்க தமிழ்நாட்டுல விலகி நிப்பாரா இப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சமயத்தில் தான் பீகாருக்கு போகிற மாதிரி விஜய் ஆக்குறான் அப்படின்னு நினைப்பு இருக்கு. விஜய்க்கு கூட அந்த ஆசை கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஒருவேளை அங்கே போய் ராகுல் காந்தியோட பேரணியில கலந்துகிட்டார் அப்படின்னா இங்க திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம்ல, அப்போ காங்கிரஸ் விஜய் பக்கம் வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கலாம்ல. அப்படி உருவாக்குனா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிறைய இடத்தை கேட்கும், ஒரு நிர்பந்தம் கொடுக்கும், விஜய் பக்கம் போறதா சொல்லும், போகலான்னு இன்னும் நிறைய இடங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும், திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வரும். இப்படி எல்லாம் விஜய் தரப்புல ரொம்ப ஆசையத்தான் இருக்காங்க. ஆனா உடனுக்குடனே திமுக தரப்புல விஜய்க்கு அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, ராகுல் காந்தியோட பேரணிக்கு விஜயை கூப்பிடுறது அதெல்லாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனுக்குடனே அதுக்கான ரியாக்ஷன் வந்துருச்சு. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நேரடியாக சொல்லிட்டாரு, விஜய் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வரும்னா நினைக்கவே கூடாது, அது கோலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவுக்கு யோகி பாபு காத்து இருந்த மாதிரி தான் அப்படின்னு உதாரணம் வர சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆகையால காங்கிரஸ் விஜய் பக்கம் போகாது அப்படின்னு உறுதியா எடுத்துக்கலாமா? கூடாது.
ஏன்னா தேர்தல் வரைக்கும் இப்படிதான் கொடுக்க வாங்க இருப்பாங்க. தேர்தலுக்கு ஒரு 30 நாள் 25 நாள் இருக்கும் போதுதான் தடாலடி அதை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்க காங்கிரஸ் நினைக்குது. விஜயும் அதை தான் நினைக்கிறாரு. இப்போ வாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூட்டணி ஆட்சி தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எந்த கூட்டணி இருக்க போறாங்கிறதே தெரியல. இவங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கு, பெரிய அளவுக்கான ஓட்டு சதவீதம் வைத்திருந்த கட்சி தான். இப்போ என்ன பார்த்தோம்னா ஒரு 1.5 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிற கட்சி. சரி 2.5 3 போட்டுக்குங்க, அது திமுக பக்கம் போகுமா அதிமுக பக்கம் போகுமா அப்படிங்கிறது எந்த உறுதியில தெளிவும் இல்லை. ஜனவரியில் தான் இது பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. அதுக்குள்ள கூட்டணி ஆட்சி தேவை அப்படின்னு, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்க சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம கேட்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, அப்படி சொல்ற பட்சத்துல யாரு அவங்களுக்கு தயாரா இருப்பாங்க? அதிமுக தயாரா இருக்குமா? அதிமுக நேரடியா சொல்லிருச்சு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தனி பெரும் ஆட்சி, தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து அதிமுக தனி கட்சியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா வரும்போதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஆட்சியில பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னங்க இப்படி குழப்பறாரு அப்படின்னு நினைக்கும் போது நேரடியாக பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், ஆனால் அதிமுக தான் முழு பெரும்பான்மை பெற்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணி ஆட்சியில பங்கு எல்லாம் பேசிட்டு வராதிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு. அவங்களா இப்போ பிரேமலதாவுக்கு இடம் கொடுக்க போறாங்க? அவங்களா அந்த காதல் வாங்கிக்க போறாங்க? இல்ல தானே? அப்போ திமுக மட்டும் தயாரா இருக்குமா ஆட்சியில பங்கு கொடுங்கன்னா? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப பலமா இருக்கு கூட்டணி அப்படின்னு நிச்சயமா நினைக்கிறாரு. அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது திமுக அரசு செய்த பல நலத்திட்டங்கள் அதற்கு ஓட்டாக கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாரு திரு ஸ்டாலின். அதே மாதிரிதான் கூட்டணி பிரிஞ்சாலும் அது தேராது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கூட்டணியில் இருக்கின்ற இந்த கட்சிகள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்த தேர்தலையும் ஒன்றாக இருந்தால் எம்எல்ஏ சீட்டு உறுதி. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன இடம் மாறுவாங்களா? அதிமுக அணிக்கு போவாங்களா, இல்ல விஜய் அணிக்கு போவாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்காரு, உறுதியா இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார். இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தத்தான் செய்யறாங்க. அப்போனா அவங்களும் தேமுதிகவுக்கு கூட்டணியில பங்கு கொடுக்க தயாரா இல்லை. அப்போ விஜய் கொடுப்பாரா? விஜய் பக்கம் தேமுதிக போக தயாராகி வருகிறதா? இப்போ நடந்த மாநாட்டுல விஜயகாந்த் அண்ணன் அப்படின்லாம் சொல்லி விஜய் சொன்னதையே பிரேமலதா லேசா தட்டிட்டு போயிட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்ச போது உடம்பு சரியில்லாம இருந்த போது இந்த அண்ணாங்கிற நினைவு வந்துச்சா விஜய்க்கு அப்படின்னு தெளிவா கேட்டுட்டே இருக்காங்க. அப்போனா கொஞ்சம் குத்துறாங்களோ, கொஞ்சம் விமர்சனம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, தேர்தல் சமயத்தை தான் மறந்து போகாதா அப்படின்னா அவங்க பக்கம் ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஒரு பக்கம் விஜய் நிறைய இடங்கள் கொடுத்தாரு அப்படின்னா போய் பார்த்தா என்ன, ஜெயிச்சா ஒருவேளை ஆட்சியில பங்கு கிடைக்கும் இல்ல அப்படி எண்ணத்தையும் போடுறாங்க. திமுக கூட பேரம் வைத்துக் கொள்வதற்காக இதை பயன்படுத்துறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை பயன்படுத்துறாங்க, தேமுதிகவும் பயன்படுத்துறாங்க. எப்படியாவது ஒருவேளை விஜய் பக்கம் போற மாதிரி காமிச்சோம்னா இங்கே நிறைய இடம் கிடைக்கணும். இந்த சமயத்துல ஒருவேளை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பேரம் படியல அப்படின்னா இருக்கவே இருக்கிறாரு விஜய் அப்படின்னு காங்கிரஸ் உட்பட இன்னும் பல கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட தேமுதிக, எந்த கூட்டணி இன்னும் முடிவு செய்யாத தேமுதிக உட்பட பல கட்சிகள் திட்டமிட்டு தான் இருக்கு. அப்படின்னா அவங்க விரிக்கிற வலை ஒண்ணு இருக்குல்ல, இங்க பக்கம் வந்தே ஆகணும் அப்படின்னு விஜய்க்கு வலை விரிக்கிறாங்க. விஜய் ரொம்ப உஷாரா இருக்கிறாரு. இந்த மாதிரி எண்ண போக்குல போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கிற இடங்களை கொடுத்தாகணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். ஆகையால விஜய் விரிக்கிற வலையில இவங்க விழுவாங்கிறதா சந்தேகம். அதே மாதிரி இந்த கட்சிகள் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் விரிக்கிற வலையில விஜய் விழுந்துருவாரா அப்படிங்கிறதும் சாத்தியமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.